ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு சிம்பிளஸ்ட் வேலையும் அண்ட் என்னோடய வே ஆஃப் மெத்தட்லேயும் நான் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி வெரைட்டிஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் சிம்பிளாகவும் அட் த சேம் டைம் ஒரு குயிக்காக நம்ம பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரு, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா பெசரி ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊறட்டும். ஓகே, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ ஊற்றி ஹீட் பண்ணியாச்சு. அப்புறம் பிரியாணி திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டாச்சு. இதை வெடிஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம வந்துட்டு 2 வெங்காயம் அது போட்டுக்கோங்க. சரியா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொத்தமல்லி அண்டு புதினா. ஓகே, அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோத்தோட நல்லா வதக்கணும் அவ்வளோத்தோட வதக்கிக்கணும். இது 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கியாச்சுல, இப்போது இந்த சிக்கன் ஊற வச்சிருக்குல்ல, அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு 2 விசில்ஸ் போல் வச்சிடணும். ஓகே, இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடரு, கொஞ்சம் போல் தயிர் மறுபடியும் போட்டுட்டு, இதில் நான் வந்துட்டு இப்போது 1 அழகு ரைஸுக்கு நான் வந்து இப்போ கரெக்டாக ஒரு 3 கப் ஆஃப் ரைஸும் போட்டுட்டேன். இப்போ லாஸ்ட்டில் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு 2 விசில்ஸ் ஆயிடுச்சு. பிரியாணி அவ்வளோதான். சிக்கன் பிரியாணி அந்த எவ்வளோ குயிக்காக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிடலாம். அண்ட் டேஸ்டி அண்ட் டெலிஷியஸ் டூ. ப்ளீஸ் ட்ரை இட் அட் யுவர் ஹோம்.